ஹாய், இதுதான் Grandpitstop Paddock stand. இது நான் ஆப்வியஸ்லி Grandpitstopலேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதோட அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் எப்படி யூஸ் பண்ணுன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ஃபுல்லாக கவர்ட் பிளாஸ்டிக்கில் தான் வந்திருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. கூட அந்த புஷ்ஷஸும் சேர்த்து வச்சு தராங்க. இது வந்து நான் Grandpitstop ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து 2500க்கு வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபிக்ஸ்டு ஒன், டிட்டாச்சபிள் கிடையாது, பிளாக் கலர். 2500 ருபீஸ் ஆச்சு. இதுலேயே வந்து ரிமூவபிள் ஒன்று இருக்குது. பட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால அது டிட்டாச் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்காது. ஸோ ஆல்சோ அது ப்ரைஸி 4000 ப்ளஸ் ருபீஸ் வருது. இது 2500க்கு வருது. ஸோ திஸ் இஸ் பெட்டர். ஆல்சோ இதோட நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்க்க நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, ஃபீல் பண்ணவும் நல்லா வெயிட்டாக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் 250 கேஜிஸ் வண்டி வச்சாலும் பெண்ட் ஆகாது, நல்லா தாங்கும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். புஷ்ஷஸ் செப்பரேட்டாக அந்த பேக்கேஜிங் கூடயே வரும். அதை நீங்கள் உங்களோட வண்டியோட இதுபடி ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஏதாவது ஒரு பின்னில் மாட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வண்டியில் எந்த பின்னில் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த பின்னில் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபிக்ஸ்டு பார்க்க இப்படி தான் இருக்கும். நல்லா ஸ்டர்டியாக இருக்குங்க, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது, நம்ம இஷ்யூ இல்லாமல் தாங்கும்ன்ட்டு. பேக்கேஜிங் நல்லாயிருக்கு. இவ்வளோ பேக்கேஜ் வந்திருக்கு. இதை அன்ராப் பண்ணதுக்கே எனக்கு 15-20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ப்ராடக்ட். கீழே வீல் இருக்குது, ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். அதுவும் வீலும் நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. வண்டி மேலே வெயிட் இருந்தாலும் வீல் உடையவோ வளையவோ செய்யாது, விச் இஸ் a குட் திங். ஃபர்ஸ்ட் டைம் ஆப்வியஸாக ட்ரையல் அண்ட் எரர் தான். உங்கள் வண்டியில் வச்சு உங்கள் வண்டியோட ஸ்விங் ஆர்முக்கு 2 ஸ்விங் ஆர்முக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எதுவோ அதுக்கு தேவையான பின்னில் நீங்கள் வைக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஒரு Dominar 250 ஓன் பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து வெளியிலேருந்து 4th பின், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 4th ஹோலில் நீங்கள் அந்த பின்னை செட் பண்ணால் உங்களோட ஸ்விங் ஆர்ம் லெங்க்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது வண்டி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று வந்து வண்டியில் வச்சு நீங்கள் ட்ரையல் எரர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு நீங்கள் முன்னாடியே வந்து அந்த 2 ஸ்விங் ஆர்முக்கு ஒரு டிஸ்டன்ஸை டேப்போ இல்லை ஸ்கேலோ வச்சு அளந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். வண்டியில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் சேஃப்டிக்காக நம்ம ஒரு 2 விஷயம் கண்டிப்பாக பார்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேண்டில் பேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வண்டி வந்து நீங்கள் இழுக்கும் போது இறக்கும் போது ஈஸியாக இருக்கும். செகண்ட் வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு மெயின் ரீசன் ஒரு சேஃப்டிக்கு தான். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ரைட் சைடில் இருந்தால் வண்டி ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ ரைட் சைடில் சாயறதுக்கு சான்ஸ் இல்லை. சப்போஸ் இன்கேஸ் ஸ்டாண்ட் வெளியில் வந்து வண்டி வெளியில் சாஞ்சிட்டாலோ உங்களுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கிறது தான் லெஃப்ட்டில் வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வண்டியோட ஹேண்டில் பேரை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கரெக்டாக அந்த உங்கள் 2 ஸ்விங் ஆர்ம்லேயும் அந்த 2 சைடோட புஷ் வந்து உட்கார்ற மாதிரி கரெக்டாக வைக்கணும். வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த கரெக்டாக அந்த ஸ்விங் ஆர்மில் வைக்கிறதுக்கு. ஒன்ஸ் 2 சைடும் நல்லா புஷ் வந்து செட் ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சுன்னா, வண்டி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா வண்டி பொறுமையாக அது மேலே ஏறி உட்காந்துரும்.
அகெயின் பேடாக் ஸ்டாண்டுன்றது ஒரு செயின் மெயின்டெனன்ஸ்க்கோ டயர் மெயின்டெனன்ஸ் வண்டியோட மெயின்டெனன்ஸ் அதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறது. இதை மெயின் ஸ்டாண்டுக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. போட்டுட்டு மேலே உட்கார்றதோ இல்லை சின்ன பசங்க உட்கார்றதோ நம்மளே உட்கார்றதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஃபார் மெயின்டெனன்ஸ் யூஸ் ஒன்லி. நீங்கள் கொஞ்சம் ரஃபாக பின்னாடி இந்த தள்ளி விட்டாலோ கொஞ்சம் ப்ரெஷர் போட்டாலோ வண்டி முன்னாடி மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்விங் ஆர்ம்லேயும் உங்களோட புஷ் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கு. ரிமூவிங் ப்ராசஸும் ப்ரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். வண்டியை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க, ஹேண்டில் பாரையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அது மெயின். ஆல்சோ சைட் ஸ்டாண்ட் இருக்கணும். தென் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வண்டியை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு அந்த பேடாக் ஸ்டாண்டை கீழேருந்து பொறுமையாக மேலே லிஃப்ட் பண்ணால் வண்டி இறங்கிடும். இறங்கினோன்னே லெஃப்ட் சைடில் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால லெஃப்ட்டில் நின்றும். தெரியாதவங்க எதுக்காக பேடாக் ஸ்டாண்ட்னு கேட்குறவங்களுக்கு மெயின் யூஸ் வந்து இதுதான். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு செயின் லூபிங், செயின் க்ளீனிங், வெயில் மெயின்டெனன்ஸ், செயின் மெயின்டெனன்ஸ் இதுக்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறது. இப்போ வர நிறைய BS6 வண்டிஸில் உங்களுக்கு மெயின் ஸ்டாண்ட் இல்லாதனால இது கண்டிப்பாக நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது இல்லாமல் G ரோலர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுவும் எல்லா ஷாப்லேயும் இருக்கும். பட் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்காது. இதோட ரேட்டு கம்மியாக இருக்கும். பட் அது இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. வாங்குறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன கேட்டால் ஒர்த்து தான் சொல்லுவேன். 2500க்கு மற்ற கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல Grandpitstop பேடாக் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. விச் இஸ் மெயின் திங். ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ என் வண்டியே ஒரு 180 kgs வருது. அந்த வெயிட்டை தாங்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டர்டியான இது வேணும். லோக்கலில் நிறைய ரேட்டு கம்மியாக இருக்குது. 1500 1000 இருக்குது. பட் அது வாங்கினா சேஃப்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு அஷ்யூரன்ஸ் பண்ண முடியாது. என்னால் நானே நிறைய பார்த்துருக்கேன். மேலே வச்சோடனே கொஞ்ச நாளில் வளைய ஆரம்பிச்சிடும், வீல் உடைய ஆரம்பிச்சிடும். இது வந்து நல்லாவே ஸ்டர்டியாக இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. வந்து 2500க்கு நல்ல ஒர்த்தியான ப்ராடக்ட்னே சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி பைக்கு கொஞ்சம் 500 to 600 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் லூப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் உங்களுக்கு. அதில் நிறைய செலவாகும். ஸோ ஹோம்லேயே மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான்.